ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு எங்கே போகிறேன்னா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவங்க சும்மா இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். டைம் இப்போ வந்துட்டு 11:30. இந்த டைமுக்கு நாங்கள் கிளம்புறோம். அவள் வர சொன்னது 10:00. என் ஃப்ரெண்டும் வந்துட்டு லேட் பண்ணிட்டா. அதனால் நாங்கள் மெட்ரோவில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் ட்ரெயினில் போகலான்னு தான் ஐடியா. ஆனால் இப்போ மெட்ரோவில் கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு வந்துட்டு நான் ட்ரெயின் ஏறிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் அதே ட்ரெயின்லேயே ஏறிட்டேன். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. வந்தவொடனே இவங்க வந்துட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படியோ எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு சீட் கிடச்சிது. நாங்கள் வந்துட்டு நிம்மதியாக போய் உக்காந்துட்டோம் அந்த சீட்டில். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கதை பேசிகிட்டு இருந்தோம். கதை பேசினதால வந்துட்டு எங்களுக்கு ஸ்டாப் வந்ததே தெரியாமல் வேறு ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டோம் தெரியாமல். அப்புறம் அங்கே இறங்கி நெக்ஸ்ட் ட்ரெயின் வேறு ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் எங்களோட ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணோம். இப்போவே திரும்பவும் மாறி மாறி போனதால் இன்னுமே ஓவர் டைம் ஆகிடுச்சி. இப்போ நாங்கள் போகிறதே மொத்தம் 3 பேர் தான் போகிறோம். பாதி பேர் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. என் வீட்டு சைட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கா. அதால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா மெட்ரோவில் போயிட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப கிட்டே, எங்கள் வீடு கிட்டே இருக்குது, நாங்கள் பஸ்லேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் பஸ்ஸில் வந்துட்டா. அவள் எங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டா. நாங்கள் இப்போ தான் போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவள்கிட்ட ரூட்டு கேட்டு பேசிகிட்டே வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோ இவ தான் என்னோடய ஃப்ரெண்ட். இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தா நல்லா ஒட்டடை குச்சி மாதிரியே இருப்பாள் பார்க்குறதுக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட் எங்கேன்னு பார்த்தா வந்துட்டு உள்ளே உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் நாங்களும் போய்ட்டு உட்காந்துட்டோம். பசி ஓவராக எடுத்துச்சு. அதனால் போனோடனே சாப்பிட்றோன்னு சொன்னோடனே அவளும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டா. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, காளான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. காலையிலே எழுந்திரிச்சி பாவம் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சாப்பாடெலாம் செஞ்சாங்க போல் நாங்கள் வரன்றதால. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு. அப்படியே படுத்துட்டோம். அப்படியே தூங்கி எழுந்திச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூங்கத்துக்கா அவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எதாவது ரீல்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் நாங்களும் வந்துட்டு கரெக்டு தான், இவ்வளோ தூரம் தூங்கத்துக்காக வந்தோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஏந்திச்சி டான்ஸ்லாம் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி சாப்பிட தான் போகிறோம். திரும்பி வந்துட்டு ஈவினிங் ஒரு பானிபூரிலாம் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு ஏதோ சொல்கிறா, அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. பாருங்கள் கைஸ், இங்கே ஏரியா இருக்க பொண்ணு நான் தான். ஆனால் அவளுங்க என்னமோ ரூட் தெரிஞ்சவங்க போயிட்டு இருக்காளுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரே மழை. எங்கே பாருங்கள், கேமராலாம் இதாகிடுச்சு. மழை பெய்யுது. இப்போ போயிட்டு ஒரு பானிபூரி சாப்பிட போகிறோம். பானிபூரி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். நாங்கள் பானிபூரி கடைக்கு வந்துவிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பானிபூரி சாப்பிட்டாங்க. நான் மட்டும் டீ குடித்தேன், எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருந்துச்சு பானிபூரி. டீயும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு வேறு சைடு போனோம். நாங்கள் 2 பேரும் வேறு சைடு வரணும். அதெல்லாம் அவங்க அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்னோம். அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு தனியாக ஒரு பஸ் ஏறிட்டோம். பஸ் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எப்படி போகிறதுனே தெரில. அதெல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி எங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் இறங்கிட்டோம் கரெக்டாக. நாங்கள் மெட்ரோவில் வந்துவிட்டோம். நாங்கள் வந்து நின்னோடனே எங்களுக்கு ட்ரெயினும் வந்துச்சு. ட்ரெயின் ஏறினே 15 மினிட்ஸ்லேயே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.